விவாகரத்துங்கிறது எனக்கு மனைவி பிடிக்கலன்னு வைங்களேன், நான் கோபத்துல வேணா விவாகரத்து செய்வான், ஒருத்தன் ஆத்திரப்படுத்த செய்வான். விவாகரத்தை ரத்து பண்ண உடனே இஸ்லாம் என்ன செய்யணும், அதோட அவனை நிப்பாட்டல, இன்னொரு சான்ஸ் கொடுக்குது. பொம்பளை விவாகரத்தை கேட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போயிடுது ஒரே இதோட. விவாகரத்தோட ஆம்பளை கேட்டான்னு சொன்னா இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறேன், இதை பின்விளை யோசிக்க மாட்டான். பொம்பளை வாழ்க்கை இழக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப நூறு யோசிப்பான். அவ சைட்ல இருந்து விவாகரத்து கோரிக்கை வந்துச்சுன்னு சொன்னா அவனோட சேர்றதுக்கு எந்த சான்ஸ் இல்ல. நல்ல தீர்க்கமா யோசிச்சுதான் முடிவுக்கு வருவா. என்ன அதனால பாதிப்பு ரொம்ப அதிகம். ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இவன் சும்மா உப்பு போடலங்கிறதுக்காக வேண்டிய கோபத்துல தலாக்குவான், விவாகரத்து பண்ணிட்டேன்றான், நீ என்ன வேலை அப்படின்றான். இப்படி சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுது கேட்டா, நீ விவாகரத்து செய்வதாக இருந்தால் உனக்கு 3 சான்ஸ் தரப்படுது. எப்படி 3 சான்ஸ்? விவாகரத்துன்னு இப்ப ஒரு தடவை சொல்லிவிடுறான், சொன்னோன்னு விவாகரத்து ஆச்சுன்னு நினைச்சுக்கிறாரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, சேர்ந்து பேசாம 3 மாதம் உனக்கு டைம் தர்றோம். விவாகரத்துன்னு சொன்ன உடனே விவாகரத்தாயிருச்சுன்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு 3 மாதங்களுக்கு இஸ்லாம் டைம் கொடுக்குது. மாதம்னு கூட சொல்லல, 3 மாத விடாய். அந்த பெண்ணுக்கு 3 மாசம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். 3 மாதங்களுக்கு இஸ்லாம் டைம் கொடுக்குது. இந்த 3 மாசத்துக்கு இடையில 2 பேரும் தனித்தனியா இருப்பாங்கல்ல, அப்ப இவனுக்கு தெரியும். அதாவது நிழலுடைய அருமை வெயிலான தெரியுமாங்க. நிழல நம்ம இருக்கிற அருமை உங்களுக்கு தெரியாது. அரை மணி நேரம் கொஞ்சம் நின்று வந்தீங்கன்னா இப்ப அருமையா தெரியும், ஏசில இருந்த மாதிரி தெரியும். இப்ப நெருப்புல இருப்பாரு உணர்ந்துட்டு இருப்பீங்க. அரை மணி நேரம் ரோட்ல நிப்பாட்டி வச்சு கூட்டு வந்தா சிரிச்சிட்டு இருக்குது. அது மாதிரி மனைவியை பிரிஞ்ச உடனே அவருடைய அருமை அவனுக்கு தெரியும். பிரிஞ்சிருவானா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா தெரியும், 2ஆவது நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறமேல அவ இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்குவான். அப்புறமேல கூட்டிட்டு வந்துருவான். அப்ப இதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா 3 மாசம் டைம் கொடுக்குது. 3 மாசத்துக்கு இடையில அந்த மனைவியை சேர்த்து கொண்டு அவன் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நல்லா விளங்கிக்கணும். விவாகரத்துன்னு எல்லாம் முடிஞ்சு தப்பா வழங்கிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு இடையில நான் விவாகரத்து தப்பு தான், சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. பாயிண்ட் 1. சரி, 3 மாசம் கடந்து போச்சுன்னு வைங்க, விவாகரத்து பண்ணிட்டான், ஒரு விவாகரத்து பண்ணிட்டான். 3 மாசம் தாண்டி போச்சு. 3 மாசம் தாண்டின உடனே இப்ப என்ன, நீ கணவன் இல்லை நீ மனைவி இல்லைன்னு ஆயிரும். அப்ப கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 பேரும் விரும்பினீர்களே ஆனால் திரும்ப ஒருத்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறங்க. கடைசிகளை பாருங்க, விவாகரத்துங்கிறத 3 மாதத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாமே சேர்ந்துக்கலாம். விவாகரத்துன்னு பண்ணி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் விவாகரத்து விவாகரத்து ஏற்படாது. முதல் விவாகரத்து கொடுக்கறதுனால விவாகரத்து ஏற்படவே செய்யாது. 3 மாசத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். பேருக்கு தான் விவாகரத்தா ஆகல, அவ்வளவு விஷயம். 3 மாசம் கடந்துருச்சுன்னு வைங்க, விவாகரத்தாயிரும். ஆனால் 2 பேர் விரும்பினார்களே ஆனால் திரும்ப ஒருக்கா முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். விவாகரத்தாயிட்டதுனால மேரேஜ் பண்ணிக்கணும். இது ஒரு பாயிண்ட். சரி, மேரேஜ் பண்ணி அல்லது திரும்ப அழைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கான். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் போகுது, மறுபடி கோபம் வருது, இன்னொரு தடவை தலாக்குங்கிறான். அப்போ ரத்தா வரான். இஸ்லாம் சொல்லுது அப்போ விவாகரத்தாயிராது, இன்னொரு 3 மாசம். ஏன்டா அவசரப்பட்டு சொல்லியிருப்ப, கோபத்துல சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசம் இஸ்லாம் டைம் கொடுக்குது. 3 மாசத்துக்கு இடையில நீ சேர்ந்துக்கலாம். ஏன்னா பிரிவினைக்கு பிறகு அந்த அருமையை உணர்வாங்க 2 பேரும். அப்படிங்கிற அடிப்படையில் 2வது சேர்ந்துக்கலாம். அல்லது 3 மாசம் கலந்துச்சுன்னு வைங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் 2 பேரும். அப்ப முதல் தடவை விவாகரத்து பண்ணதுனால விவாகரத்து ஏற்படாது. 2வது தடவை விவாகரத்து பண்ணாலும் திருப்பி அழைச்சிக்கலாம், விவாகரத்து ஏற்படாது. திரும்ப அழைத்துக் கொள்ளாவிட்டா கூட எத்தனை வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அழைத்துக் கொள்ள விவாகரத்தாயிரும். ரத்தான பிறகு 2 பேரும் சேர்ந்து விரும்புறாங்க, 2 வருஷம் அப்படி இருந்துட்டாங்க. அப்புறமே உணர்றாங்க, சரி இந்த புருஷனை நம்ம விட்டுருக்க கூடாது, இந்த பொண்டாட்டி நம்ம விட்டுருக்க கூடாது. 2 பேருக்கும் தோணும், சரிங்க ஒரு தூள் அனுப்பி நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறோமே, சரியா பண்ணிக்கலாம். 10 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். எப்ப இது 2 தலாக்குக்கு பிறகு. 3வது தடவை விவாகரத்து பண்ணினால் கடுமையான கண்டிஷன் இஸ்லாம் போடுது. விளையாண்டு இருக்க கூடாது, இப்படி விளையாடக்கூடாது. 3வது தடவை விவாகரத்தை செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, பெண்ணுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்டிஷன் போடுது. இதான் கடைசி சான்ஸ். 3வது தடவை விவாகரத்துன்னு சொன்னா அவளோட உனக்கு இனிமே சேர முடியாது. சேர நீ ஆசைப்பட்ட சொன்னா அவளுக்கு இயற்கையா வேற ஒரு கல்யாணம் பண்ணி, விவாகரத்துக்கு வேற கல்யாணம் ஆகும்ல, அவள் இன்னொருத்தனோட வாழ்ந்து அவனும் இந்த மாதிரி 3 தடவை விவாகரத்தெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் சும்மா இருந்தான்னா அப்பவே கட்டிக்க. இது நடக்கிற காரியமா? பெரும்பாலும் நடக்காது. அதே உனக்கு அவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லுது இஸ்லாம். அப்படி வேற வார்த்தை சொல்லுது. அவனுக்கு புரிகிறதுக்காக வேண்டாம், ஆஹா இப்ப நம்ம ரத்து பண்ணணும், போன 2 தடவை கிடைச்ச சான்ஸ் நம்ம கிடைக்காது அப்படின்னு பயந்து
அவரோட ஒழுங்கா குடும்பம் நடத்துறதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன கண்டிஷன் போடுதுன்னா, மூணாவது விவாகரத்து பண்ணா விவாகம் ரத்தாகி போயிடும். சும்மா சேர்ந்துக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. அவளையே பண்ணணும் என்று நினைத்தால் அதுக்கு ரெண்டு காரியம் நடக்கணும். என்ன ரெண்டு காரியம்? வேற யாராவது இயற்கையா கல்யாணம் இதுக்குன்னு கட்டி வச்சு செட்டப் பண்ணக்கூடாது. அவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு அவளை பிடிக்காம போகணும், அவனும் இந்த மாதிரி 3 டைம்ல விவாகரத்துன்னு பண்ணணும். அப்படிலாம் பண்ணிக்கின்னு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அவ சும்மா இருப்பா, புருஷன் இல்லாம, அந்த கணவனால் விவாகரத்து செய்யப்பட்டு. அப்படிப்பட்ட நிலை இருந்தால் மட்டும்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னா, இதுதான் கண்டிஷன். நான் கேட்டாங்கல்ல, விவாகரத்து சட்ட பண்ணுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்களே, ஒரு கண்டிஷன் போடுறீங்களேன்னு கேட்டாங்கல்ல, அதான் முதல்ல எந்த கண்டிஷனும் கிடையாது. ரெண்டாவது, உலகத்துல எந்த நாட்டிலையாவது விவாகரத்துக்கு இப்படி 2 டைம் அவனா கொடுத்திருக்கானா? விவாகரத்து கோபத்துல மனுஷன் சொல்லத்தான் செய்வான். இந்த ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் எதுக்கு தான் என்ன சொல்றன்னு உனக்கு தெரியாது. அந்த மாதிரி டென்ஷன் நீங்க என்னத்தான் நீங்க பேசினாலும் சரி, ஆனமன்னு கமாண்ட் பேசினாலும் சரி, இவனுடைய ஆதிக்கத்தை அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இயல்பு அப்படித்தான் இருக்குது. உப்பு பெறாத காரியத்துக்கு என்ன செய்யும், வாயில இன்னதான் வந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய நிலைமையை அனுசரித்து ஒரு 2 சான்ஸ் கொடுத்தாச்சு. 3வது தடவை யூஸ் பண்ணாதே என்று சொன்னது எதுக்குன்னு கேட்டா, இந்த பெண்ணை ரத்து செய்யாம இருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க, செஞ்ச பிறகு கண்டிஷன் பேசுறீங்க. நான் கேட்கிறேன், இந்த 2 சான்ஸையும் பயன்படுத்தி அதுக்கு பிறகு 3வது தடவை ஒருத்தன் வேணான்ட்டான்னா இந்த கேடு கட்ட ஒரு மாப்பிள்ளைகளுக்கு எதுக்குங்கிறேன். ஓடான்னு விட்டு போக வேண்டியாம முதல் ஒரு காப்பண்ணா நம்மளே எடுத்துக்கிறோம்ங்க. ஒருத்தன் சேருவோம், நண்பன் சேருவோம், நட்பா பழகிட்டு இருப்போம், நம்மளை செருப்பை கட்டி அடிச்சிருவான், மணி சேர்ந்துக்கிடுவோம். 2வது செருப்பை கட்டி அடிப்பான், 2வது சேர்ந்துக்கிடுவோம், 3வது அடிச்சா இதே வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிற மாட்டோமா? அந்த மாதிரி தான். அட வேணாண்ட சரி, ஒரு தடவை வேணாண்ட சரி, 2வது தடவை வேணாண்டு சரி, மணி சேர்ந்துக்கிட்ட. இதே விளையாட்டை வச்சு என்ன அர்த்தம்? இனிமே எக்காரணம் சேர முடியாது, போ வேற புருஷன் வாழ்க்கப்பட்டு ரத்து பண்ணிட்டு வரத பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை நீடிக்கும். அதுக்காக செஞ்சதை தவிர இதுல எந்த வகையிலையும் கெட்டதோ ஒண்ணுமே கிடையாது. இத நம்ம விளைவிக்கிறோம். இன்னொன்னு கேட்டாங்களா, தொடர்பா என்னமா கேட்டீங்க? பாயிண்ட் மட்டும் லேசா சொல்லுங்க. இளங்கல இல்ல, அவர் என்ன அது என்னன்னு கேட்டுவாங்கம்மா. ரைட்டு, அது முக்கியமான கேள்வி. திருமணங்கிறது எல்லா மதத்திலையும் வாழ்க்கை ஒப்பந்தம். அப்ப ஒப்பந்தத்தை நடுவரை செய்ய வேண்டியதான முதல்ல அந்த வாதமே தப்பு. இஸ்லாத்துல மட்டும்தான் வாழ்க்கை ஒப்பந்தம், எல்லா மதத்திலையும் கிடையாது. இந்தியாவோட சட்டத்தில் எடுத்துக்கிட்டா கூட எல்லா மதங்கள்லயும் அது அக்ரிமெண்ட் கிடையாது. இஸ்லாமிய திருமண சட்டத்தை பேசும்போது மட்டும்தான் இந்தியாவுடைய லா சொல்லும் அது அக்ரிமெண்ட் சொல்லி. இங்க மட்டும்தான் அக்ரிமெண்ட். மற்ற இடத்துல எல்லாம் 2 பேரும் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது கிடையாது, செஞ்சுதான் வைப்பாங்க. புரோகிதர்கள் செஞ்சு வைக்கிறதுக்கு பேர் தான் திருமணம். அக்ரிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான், இந்தியா சட்டப்படி. சரி, இப்ப அக்ரிமெண்ட் வருவோம். அக்ரிமெண்ட் திருமணத்து கிடையாது. நீங்க அந்த மேரேஜ் எல்லாம் பாருங்க, வக்கீல் யாரா இருக்கீங்களா? நீ சுயமரியாதையில் இருக்குது, அது ஒத்துக்கிறோம். அதாவது இந்துக்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனீங்கன்னு சொன்னா அது அக்ரிமெண்ட். கோயில்ல பண்ணீங்கன்னா அக்ரிமெண்ட் இல்ல சட்டத்துல. சுயமரியாதை திருமணங்கிறாங்க, அது அக்ரிமெண்ட். ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த நீங்க நடைமுறையில சொல்லாதீங்க, ஆட்சியில சொல்லுங்க. சட்டத்தில் எப்படிங்க இருக்கு? ஆமா சொல்லுங்க. சட்டம் வக்கீல் சொல்லுங்க. சட்டம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல சட்டத்தை நான் சொல்றேன், நடைமுறையில் சில ஊர்ல இருக்கலாம். சட்டப்படி இந்து மதத்துல எந்த ஃபார்ம்ல சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டாலும் அது அக்ரிமெண்ட் கிடையாது. இஸ்லாத்தில் மட்டும்தான் அது அக்ரிமெண்டாக கணக்கில் வழக்கறிஞர் சொல்றாரு. சட்டம் அப்படிதான் இருக்கு. நான் சொல்றேன், நான் இந்தியாவில் இருக்கிற சட்டப்படி பேசுறேன். நடைமுறையில சில ஊர்ல அக்ரிமெண்ட் வச்சிருக்கான், அதை விட்டு. பிஜே அவர்களே, வாழ்க வளமுடன். சலாம் அலைக்கம். மாதை வாழ்க வளமுடன் என்பது இப்பொழுது உருவாக்கி சீரகம் அழகா இருக்கு. வாழ்க வளமுடன் அழகான வார்த்தை, அப்படி சொல்லுங்க. நல்லா, அதை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வணக்கத்தை விட தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. வாழ்க வளமுடன். இப்போ ஒரு பண்டிகை என்று எடுத்துக்கொண்டால், ஹஜ் பெருநாள் என்று எடுத்துக்கொண்டால், அது அன்று அனைவரும் கண்டிப்பாக ஆட்டை அறுத்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு வரைமுறை வழக்கத்தை எல்லா 1 லட்சத்துக்கு மேல் லட்சக்கணக்கான நாடுகள் இருக்கப்படுகிறது. உயிர்வதை கூடாது என்பது எல்லாரும் ஒற்றுக்கொள்ளப்பட்டது.
திருவள்ளுவர் கூட என்ன சொல்கிறார் என்றால், தன்னூன் பெருக்கற்கு பிரிதூன் உயிர்ப்பின் எங்கனம் ஆளும் அருள். நீ மாமிசம் சாப்பிட்டாலே உனக்கு அருள் கிடையாதுங்கிறார். அதாவது காய்கறியிலும் உயிர் இருக்கு, விஞ்ஞானத்தில் நிரூபிச்சிருக்காங்க, நான் அதை பாயிண்ட் வரல. ஆனா திருவள்ளுவர் சொல்றது மாமிசம் சாப்பிட்டாலே இறைவன் அருள் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்ற பொழுது, அது ஒரு பண்டிகை அன்னைக்கு அது ஒரு தெய்வாதீனமாக வந்த ஒரு அதிசயம். அந்த ஆடு அந்த ஹஜ்ஜி பெருநாள்ல அந்த தன்னுடைய மகனை பலியிட கொண்டு பொழுது அது ஆடாக மாறுகிறது அது. ஆனா அதை சொல்லி அந்த இறைவனுடைய அந்த திருச்செயல், அந்த அதிசய செயலை சொல்லி பல லட்சம் ஆடுகளை வெட்டுவது என்பது நாம் எப்படி ஒத்துக்கொள்ள முடிய ஒன்றாக இருக்கிறது இஸ்லாத்தில். உயிரை கூடாது என்று சொல்லப்பட்டது. அதுல அவங்க கேட்ட கேள்வி வந்து ரெண்டு அம்சத்தை அடக்கியது. ஒண்ணு அந்த உயிரினங்கள் உயிர் வதைங்கிறதுல அடங்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு பண்டிகை தினத்துல போய் அதை செய்யணுமாங்கிற ஒரு தோணத்திலையும் கேட்டிருக்கிறாங்க.